அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடையில் பார்க்கலாம். முதல் கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதாவது குயிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 ஆகஸ்ட் 8, அதாவது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ங்கிறது 1942 ஆகஸ்ட் 8 அன்று மும்பையில் கூட்டிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் பேசிய மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்தை வலியுறுத்தி தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடக்கி வைத்தார் மகாத்மா காந்தி. அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் எனவும் அழைக்கப்படுது. மேலும் இந்த இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அழைக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, விவிபாட் இயந்திரத்தை பற்றி பார்க்கலாம். விவிபாட் அப்படின்னா விவிபாட் அப்படி எக்ஸ்பிளைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதுதான் விவிபாட்னு சுருக்கமாக சொல்கிறோம். அதாவது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ள விவிபாட் இயந்திரம் செயல்படுத்தப்படுது. வாக்களிக்கும் ஒரு நபர் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தார் என்பதை ஒரு ரசீது மூலம் இந்த இயந்திரம் நமக்கு காட்டும். ஆனால் இந்த இயந்திரம் காண்பிக்கப்படும் ரசீது வாக்காளர்களுக்கு காண்பித்த பிறகு அவர்களிடம் வழங்கப்படாமல் ஒரு பெட்டியில் சேகரிக்கப்படும். அதுதான் இந்த விவிபாட்டு இயந்திரத்தினுடைய செயல்பாடு. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தான் முதல் முறையாக இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு கருவி, அதாவது விவிபாட் இயந்திரமானது, இந்த இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில். அடுத்தது 12D படிவம், 12D படிவம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த படிவம் எதற்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். அதாவது 85 வயதை கடந்த மிக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுடைய வாக்குகளை வீடுகளுக்கே சென்று பெறும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படுவது தான் இந்த 12D படிவம், 12D படிவம். தேர்தல் ஆணையம் இந்த பணியை மேற்கொள்கிறாங்க. இந்த 12D படிவத்தை நிரப்பி தந்தவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்கள் அளிக்கும் தபால் வாக்குகளை பெரும் நடைமுறையை தான் இந்த 12D படிவம் மூலம் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. அடுத்தது 5வது பெரிய பொருளாதார நாடு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்திய நம்ம நாடு 5வது இடத்துல 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. அதாவது தற்போதைய 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடு. அடுத்தது கேள்வி பார்க்கலாம். சி விஜில் செயலி இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். அதாவது தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக மக்கள் புகார்களை தெரிவிப்பதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி தான் இந்த சி விஜில் செயலி. இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த செயலியை கடந்த 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. வீடியோ அல்லது புகைப்பட ஆதாரத்துடன் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை தெரிவிக்கலாம். தேர்தல் விதிமீறல்கள் தெரிவிப்பதற்கு தான் இந்த சி விஜில் அப்படிங்கிற செயலியானது இந்த தேர்தல் ஆணையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சி விஜில் செயலி வழியாக பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்படும் புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி, சுவிதா செயலி. இந்த செயலி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சுவிதா அப்படிங்கிற செயலியை அறிமுகம் செய்தது. இதில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் மீதான குற்ற வழக்குகள் நிலைமைகளை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கான அனுமதிகளை அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சுவிதா செயலி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த செயலி மூலம் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களையும் இந்த சுவிதா செயலி மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் VHA அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். இதை தான் VHA அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஹெச்ஏ செயலி எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா
வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் உள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்வதுதான் இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்போட பயன்பாடு. அடுத்தது வந்து நமக்கு விரலில் வைக்கப்படும் தேர்தல் மையை பற்றி பார்க்கலாம். தேர்தலின் போது விரலில் வைக்கப்படும் மை வந்து சில்வர் நைட்ரேட் மூலம் வந்து தயாரிக்கப்படுகிறது. தேர்தல் மை வந்து சில்வர் நைட்ரேட் மூலம் தயாரிக்கப்படுது. விரலில் வைக்கப்படும் மை வந்து 2 வாரங்களுக்கு அழியாமல் வந்து இருக்கும். தோலில் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவானால்தான் வந்து முன்னாடி வைத்த மை வந்து அழியும். கர்நாடகாவில் உள்ள பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் என்ற நிறுவனம் தான் வந்து இந்த வாக்களிக்கும் போது நமக்கு கை விரலில் வைக்கப்படும் மையை வந்து கர்நாடகாவில் உள்ள பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனம் தான் வந்து தயாரித்து வழங்கி வருகிறது. அடுத்தது கடைசி கேள்வி பார்க்கலாம். நோட்டாவை பற்றி பார்க்கலாம். நோட்டா அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து நன் ஆஃப் தி அபவ். இதுதான் வந்து நோட்டாவினுடைய விரிவாக்கம். இந்திய தேர்தல் விதிகள் 1961 விதி எண் 49 அதாவது யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை வாக்காளர்கள் வந்து பதிவு செய்ய அனுமதிப்பது தான் இந்த 49 இந்த நோட்டாவினுடைய முக்கியமான வந்து நோக்கம். யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை 49 வாக்காளர்கள் வந்து பதிவு செய்ய அனுமதிக்கிறது இந்த நோட்டா. வாக்குச்சாவடியில் உள்ள அதிகாரியிடம் இதற்கான படிவம் நோட்டாவுக்கான படிவம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் 17A அந்த படிவத்தை பெற்று பதிவு செய்யலாம். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இந்த நோட்டா பொத்தானானது கடைசியில் கீழே அமைந்திருக்கும். இந்த நோட்டா பொத்தான் பார்த்தீங்கன்னா வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும். இந்த நோட்டா பார்த்தீங்கன்னா வந்து 2018 நவம்பர் 11 முதல் டிசம்பர் 4 வரை நடைபெற்ற டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மிசோரம் இந்த 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் தான் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த நோட்டாவானது பயன்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக நோட்டாவானது 2013 வந்து ஏற்காடு இடைத்தேர்தலில் தான் வந்து இந்த நோட்டாவானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தால், அதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோட்டாவுக்கு அடுத்த இடத்தை பெறும் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்கப்படுவார். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் வந்து நோட்டாவுக்கு அடுத்த இடத்தை பெறும் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்.